எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை பெரிய லெவலில் எடுத்துட்டு போக போறாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன படமா இருந்தாலும் கூப்பிட்ட வார்த்தைக்கு இத்தனை பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் சேனல், பத்திரிகை செய்தியாளர்கள் எல்லாரும் வந்து இந்த ஒரு சின்ன படத்தை ஊக்குவிக்கணும் வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டீம்ல இருந்து வந்த எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு. எல்லாருக்கும் அதை விட்டுட்டு நம்ம இந்த படத்துக்காக வரணும், இந்த படத்துக்காக வந்து நிக்கணும்னு சொல்லிட்டு வந்த உங்க எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற விஐபிஸ், குறிப்பா நம்ம கூல் சுரேஷ் சார் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கிளாப் பண்ணிடலாம். இன்னைக்கு அவர் தான் இன்ஸ்பெக்டர் சூர்யா. ஆக்சுவலா அவரும் ஷூட்டிங் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. நம்ம கூட்ட வார்த்தை ஒரு சின்ன படம் அப்படி நினைக்காம நம்ம கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தைக்கு நமக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து நம்ம மேடையில் உட்காந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சூர்யாவா வந்து உட்காந்து நம்ம இந்த ஸ்டேஜையே பெருமைப்படுத்தியிருக்காரு. எனக்கு அவர்கிட்ட எவ்வளோ நன்றியை சொன்னாலும் தகாது. அடுத்தது இந்த படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா விவசாயம். விவசாயம் இல்லைன்னா நாடு கிடையாது. அந்த விவசாயத்துக்கு ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா தண்ணி. தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. அந்த தண்ணியை உருவாக்குற கிணத்து வேலை செய்யற சாதாரண ஒரு வீட்டில இருந்து வந்தவன் தான் நான். ஸோ நிறைய தொழில் செய்யற மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. அதுல குறிப்பா இந்த கிணத்து வேலை செய்யறவங்க பத்தி பெருசா எந்த பத்திரிகையிலும் எந்த நியூஸ் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க பெருசா. ஏன்னா ஒரு விவசாயிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, விவசாயி தற்கொலை பண்ணிட்டா, கடன் கட்ட முடியாம தற்கொலை பண்ணிட்டாங்க, இல்ல ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா அது பெரிய நியூஸா வரும், இல்ல மத்த எதுலான வரும். பட் கிணத்து வேலை செய்யறப்பையும் நிறைய ஆபத்து வருது. அதுல எல்லாம் விழுந்து நிறைய பேர் இறந்து இருக்கிறாங்க. அவங்கள பத்தி பெருசா இங்க தெரியாது. அப்போ நான் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு வீடு கிடையாது. நாங்க நாடோடிகள் மாதிரி. எங்க கிணத்து வேலை கிடைக்குதோ அங்க ஒரு குடிசை போட்டு அங்க உட்காந்து நாங்க வேலை செஞ்சுட்டு அப்பா அம்மா தாத்தா இப்படிதான் இருந்தாங்க. நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடையாது. அப்படியே எங்க வேலை செய்யுதோ அப்படியே போயிட்டே இருப்போம். நாங்க எனக்கு கருத்து தெரிஞ்சு மாட்டு கொட்டாயில உட்காந்துட்டு பக்கத்துல மாடு சாணம் ஸ்மெல் இருக்கும், பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். நாங்க வீடு கிடையாது அப்போ. ஆனா அப்பா வந்து கஷ்டப்பட்டு நாம தான் இப்படி இருக்கோம், நம்ம சந்ததியோட இது முடிஞ்சிடணும், இதுக்கப்புறம் வந்து நம்ம புள்ள வந்து கிணத்து வேலை செய்யக்கூடாதுன்னு அப்பா நினைச்சாரு. அப்பா சொன்ன வார்த்தைய அம்மா தான் சாதிச்சு காட்டினாங்க. என்னை படிக்க வச்சாங்க. முதல்ல எங்க ஆளுங்கள்ல 10வது படிச்ச முதல் நான் தான். 10வது படிச்ச முதல் நான் தான். அப்பா சொல்லிட்டு அப்பா சாமி கிட்ட போயிட்டாரு. 22 வருஷம் ஆகுது. அப்பா சொன்ன வார்த்தைய புள்ளைய நல்லா படிக்க வச்சு கிணத்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்ன வார்த்தைய அம்மா வந்து ஒரு தாய் தான் இருந்து இது எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுங்க. ஒரே ஒரு பெண்மணி தான், சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. படிக்க வச்சு 10வதுல ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் நான். ஆக்சுவலா அதுக்கு மேல ஆனா படிக்க முடியல, குடும்ப சூழ்நிலை படிக்க முடியல. ஒரு படிக்கணும்னா ஒரு இடத்துல தாங்கணும். இப்ப நாடோடிகள் படிக்க முடியாது, ஒரு ஊரா போயிட்டே இருப்பாங்க. பட் படிக்கணும்னா ஒரு வீடு எடுக்கணும். வீடு எடுக்கணும்னா ஒரு ஸ்கூல் இருக்கிற இடமா பார்க்கணும். அப்போ பவித்ரன்ற கிராமத்துல அங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதால ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அப்பா. அந்த வீட்டுல இருந்து தான் படிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு மொபைல் ஷாப் ஸ்டுடியோ வச்சேன். அப்புறம் எனக்கு டான்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நிறைய ஸ்கூலுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியா நான் டான்ஸ் பண்றதை பார்த்து நிறைய வாய்ப்பு வந்துச்சு. நிறைய ஸ்கூல்ல வந்து டான்ஸ் கத்து கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க ஏன் சினிமால ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு சினிமால பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு இருந்தேன். பட் நிறைய பேருடைய உந்துதல் காரணமா நான் வந்து சினிமாவில் வந்து 2016 அடங்கா பசங்கன்னு ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு ஒரு கதை சொன்ன, அப்போ அவர் கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க நடிக்க வந்திருக்கீங்க, நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க, டைரக்ஷனா என்ன தெரியுமான்னு கேட்டாரு. அந்த கேட்ட ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்கிச்சு. ஏன்னா 4 பேர் நம்மளை பாராட்டினா கூட வளர முடியாது, ஒரு நெகட்டிவால தான் நம்மள மேல வர முடியும். ஏன்னா பிளஸ் மைனஸ் சேர்ந்தாதான் பல்ப் எரியும். பிளஸ் மட்டும் ஃபுல்லா இருந்தா 99% இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் கீழே இருந்து எடுத்தாதான் லைட் எரியும். அப்போ நிறைய ரிஜெக்ஷன். ஏன்னா நான் ஒரு சின்ன கிராமத்துல இருக்கேன், கிராமத்துல இருந்து இவன் எப்படி படம் பண்ணுவான் பார்த்தலாம். திருவண்ணாமலையில எனக்கு நிறைய போட்டி, இவன் வரக்கூடாது, எவ்வளவு அழுத்தம், இவன் எப்படி படம் பண்ணிடுவான் பார்த்தலாம். நிறைய பேர் நம்ம கூட இருந்துட்டு நிறைய பேர் குழி பரப்பாங்க, இவன் பண்ணக்கூடாது. நம்ம சிட்டியில இருக்கோம், சிட்டில இருந்து நாம படம் பண்ணணும், இவன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம். அதுக்கு எனக்கு கூடயா இருந்த என்னுடைய ஆர்வ நண்பன் நன்னாரி வினோத்தை வந்து இங்க நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க ஆக்சுவலா ஷார்ட் பிலிம் பண்ணோம், ஷார்ட் பிலிம் பண்ணிட்டு நிறைய ஃபெஸ்டிவல்ல போயிட்டு நிறைய அவார்ட் வாங்கினோம். அப்ப நான் சொன்னேன், ஷார்ட் பிலிம் இப்படிதான் நின்றுட்டு ஒரு ஸ்டேஜ்ல சொன்னேன், எனக்கு நன்னாரி வினோத் என் நண்பன் மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் படத்தை எடுத்து காட்டுறேன்னு சொன்னேன். ஷார்ட் பிலிம் இப்பவும் நான் யூடியூப்ல சர்ச் பண்ணா இருக்கும். இன்னைக்கு இப்பவும் கூட நிக்கிறேன். ஆனா எங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இப்பவும் நாங்க நிக்கிறோம். நேத்து 12-1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரமே எங்களுக்கு தூக்கம் இல்லை. எனக்கும் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிட்டு இப்ப கூட என்னால பேச முடியல, தலைவலி. ஒரு வாரமா நாங்க 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு தூக்கம் இல்லை. இந்த ப்ரோக்ராம் ரெடி பண்றதுக்கு ஃபியூ டேஸ்லயே வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த குறிப்பிட்ட நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கு இங்க நிக்கிற வரைக்கும் நாங்க ஓடிட்டே தான். அந்த நைட்ல தூங்கல சரியா. அப்போ நாங்க ஷார்ட் பிலிம்ல எப்படி ஒன்னா இருந்து அந்த ஷார்ட் பிலிம் முடிச்சுமோ அதுவும் அப்படிதான். காம்படிஷனுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு லாஸ்ட் டேட், லாஸ்ட் டைம், அது வரைக்குமே போராடி ஷார்ட் பிலிம் அனுப்பி கேரளா ஃபெஸ்டிவல்ல மேக் ஃப்ரேம்ன்ற ஒரு ஃபெஸ்டிவல்ல பிஞ்சு மனசுன்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணி அது வந்து தமிழ்நாடு கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சு. இது வந்து கண்டிப்பா மக்களுக்கு 4 பேருக்கு பிடிச்சா கூட எனக்கு போதும், அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படின்னு நடக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். சூப்பர். அனைவருக்கும் எனது பணிவான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் தயாராகுவதற்கு எவ்வளவு கடினம், எவ்வளவு உழைப்பு என்பதை, அதாவது இயக்குனர் மற்றும் மேனேஜர், இதில் நடித்த நடிகர்கள், ப்ரொடியூசர், இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ தெரியாது தெரியல. கண்கூடாக நான் பார்த்த விஷயங்கள், கண்கூடாக நான் களத்திலே நின்று பார்த்த விஷயங்கள் நிறைய. ஏன்னா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பட்ட கஷ்டத்தை வச்சு 4 திரைப்படங்கள் எடுக்கலாம். 4 திரைப்படங்கள் எடுத்தா கூட அதுக்கப்புறம் கண்டினியூட்டி தேவைப்படும். அந்த அளவுக்கு கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பேரே வந்து கீழே சப்டைட்டிலாக இருக்கிற பேச்சுலர் பார்ட்டி. அந்த படம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் எடுக்கணுங்கிற ஒரு லட்சிய வெறியோடு ஒரு 4 நண்பர்கள் வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. பேசும்போது எங்களுக்கு சினிமா ஐடியா இல்லை, எங்களுக்கு சினிமாவுக்கு ரொம்ப தூரம், எங்களுக்கு ஒன்றும் அதில் இல்லை, உங்களுக்கு எதோ நாங்கள் சின்னதாக சப்போர்ட் பண்ணுற சொல்லி ஒரு 2 லட்ச ரூபா ஒரு கேமராவுக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்லி அந்த உத்தரவாதம் மட்டும்தான் கொடுத்தோம். அப்போ பூஜை போடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ பூஜை போடுறதுக்கு போகும்போது அந்த இடத்துல அன்னைக்கே நாங்கள் வந்து தயாரிப்புக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு கோயில், அதுவும் அண்ணாமலையார் கோயில் வாசலில் ஒரு கடையில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு எல்லாம் வெளியில் வரதுக்குள்ளே எங்களுடைய தயாரிப்பாளர், என்னுடைய மாப்பிள்ளை, உடனே எவ்வளோ பில் ஆச்சுன்னு சொல்லி அவர் வாங்கி அந்த பில்லை செட் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த அண்ணாமலையார் எழுதி வைத்திருப்பாரோ தெரியல, திருவண்ணாமலை மாவட்ட மண்ணில் பிறந்த ஒருவரால் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுக்கக்கூடிய திரைப்படம், இந்த படம் உருவாக வேண்டுன்ற. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இதில் வந்து இந்த படத்தில் வந்த கதை, ஏன்னா இந்த கதை எழுதும்போது என்ன நினைச்சு எழுதுனாங்களோ தெரியல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% உண்மை கதை, 40% உண்மை கதை. ஏன்னா நான் இந்த படத்தினுடைய பிரிவு பார்த்ததே ஒரு, அதாவது இன்னைக்கு பார்ப்பேன், திருப்பி சாயந்தரம் பார்ப்பேன், நாளைக்கு பார்ப்பேன், கிட்டத்தட்ட 10 ட்ரிப் பார்த்துட்டேன்.
போர் அடிக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அது சில வேலைகள்லாம் பண்ணி அதில் இதெல்லாம் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி அது மாற்றி வச்சுருக்காங்க. அதே போல் இந்த படம் உருவாவதற்கு 2 லட்ச ரூபா வச்சு பண்ண முடியுமா? தெரியாது. அப்போ உள்ளே வந்த பிறகு தான், நான் வேடிக்கை வைக்க வந்த பிறகு தான், அதாவது இந்த தம்பி ஜெயராமன் போலீஸ் கேரக்டர், அவர் எடுத்து அந்த நுழைக்க விட்டு அவர் நடிக்கும்போது, ஏன்னா நான் நடிக்கிறது சரியா இருக்கணும்னு வானார் கூப்பிடுவார். பார்க்கும்போது அந்த இடத்துல பட்ட வேதனைகளை நான் பார்த்தேன், பட்ட கஷ்டங்களை நான் பார்த்தேன். அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் இந்த ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல இவர்களை உயர்த்துவதற்காக ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி வருகிறோம். ஆனால் இதுவும் ஒரு கஷ்டம்தான் என்று என்னுடைய மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். என்ன மாமா, சினிமாவுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரமாச்சு, எப்படி மாமான்னாரு. அப்புறம் சொன்ன கதையை சொன்னோம். சரி மாமா பண்ணலான்னாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நடராஜ் சார் எல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தோடு தங்கு விடுதி இருக்கு, தங்கு விடுதி இருக்கு. அதுல வந்து கணக்கு வழக்கு பார்த்தா எங்கே போகும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதில் அந்த பசங்க வளர்றாங்க, வளரட்டும் சொல்லி அதாவது பெரிய மனசுத்தன்மை கொடுத்தும் மற்ற சில உதவிகளும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ தேவேந்திர சாரு, சேட்டு சாரு இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு கிரவுட் பண்ணா கொஞ்சம் கொடுத்து, இன்னும் அதாவது நம்ம நன்னாரி வினோத் மூலமா நிறைய பேர் இதில் நடித்தவங்களும் சரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி சாப்பாடு வேணும் இல்லையா? அந்த பாப்பா வந்திருக்காங்க பாருங்க, இந்த சதீஷோட மனைவி, அவங்களுடைய உடம்ப பாருங்க. அத்தனை பேர்த்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க சமைச்சு அந்த சாப்பாடை வந்து கொடுக்கணும், வீட்டில இருந்து எடுத்து கொடுக்கணும். அந்த சாப்பாடு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க உடல்நல சரியில்லை, உடல்நல பாதிப்பு. அந்த நேரத்திலையும் சமைச்சு கொடுத்து அதெல்லாம் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் வேடிக்கை பார்க்கும்போது ஒரு நேரம் சாப்பிட போகிறேன். அப்போ அந்த அவங்க சமைச்ச சாப்பாடை நான் என் கையால் சாப்பிட்ருக்கேன். அது அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்துருக்கேன், அந்த இடத்துல வேதனைகளை பார்த்துருக்கேன். அந்த வேதனைகள் எல்லாத்தையும் உருவாக்கி தான் இந்த பிரபஞ்சம். ஏதாவது என்னுடைய மாப்பிள்ளை என்னன்னா, ஒரு கொடி ஒரு கம்பத்தில் பறக்குது. அந்த கொடி பறப்பதற்கு என்ன அவசியம்? அந்த கொடி பறக்கணும். அந்த கொடிகள் தான் இந்த படத்தில் நடித்திருக்கிற கதாநாயகன், இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர் இவங்கெல்லாம். அந்த கொடி வீசி பறக்கிறதுக்கு அவங்க பறக்கணும்னா காற்று அதிகமாக அடிக்கணும். ஆனால் அந்த கொடியை ஏற்றி விடுற கம்பமாகவும் அந்த நூலாகவும் என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த இடத்துல இந்த படத்தை தயாரிக்க வந்தார். அப்ப எதுக்கு காசுன்னு கேட்க மாட்டாரு, மாப்பிள்ளை பணம் வேணும் எதுக்குன்னு கேட்க மாட்டார், எவ்வளவு வேணும் பாரு, என்கிட்ட இன்னைக்கு இருக்கு, இல்லை நாளைக்கு வந்து வாங்கிக்க. இந்த வார்த்தை தான் அவருமே தவிர வேற எது வராது. ஏன்னா இதுல எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கு அவருக்கு தெரியாது. கேட்கும் போதெல்லாம் கொடுத்தாரு. ஆனா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிருக்கு, இந்த படத்தை வந்து ஒரு அழகா ஒரு பிரம்மாண்டமா இந்த அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேனரே தெரியும். என்னடா ஒரு செலவு வச்சிருக்காரு, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சிருக்காரு. இதுல என்ன வேணும், விவசாயம் வேணுமா, விவசாயம் இருக்கு. போதை பழக்கத்தை ஒழிக்கிற போதை பழக்கம் வேணுமா, போதை பழக்கம் இருக்கு. ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் இதுதான் நடக்கும் என்பது இந்த கதை சொல்லுது. அதே போல என்னுடைய மகன் விமல்ராஜ் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றி தெரிஞ்சவர் எனக்கு தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று டைரக்டர்கிட்ட மற்ற படக்குழு சொன்னார். அதெல்லாம் மாற்றி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதாக பார்த்தீங்கன்னா இப்போ கணேஷ் சார் இருக்காரு, அவருடைய இதை பற்றி சொல்லணும். ஒரு இடத்துல தான் வருவார். இது பார்த்தீங்கன்னா நான் 50 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு சினிமா பார்த்த ஃபீல் வந்துச்சு. அவர் வாய்ஸை கேட்கும்போது ஒரு 50 அவர் வந்து சும்மா சிங்கராஜ் சாரோட வந்தார். அந்த படத்தில் ஒரு வாய்ஸ் இருக்கு, அந்த ஒரு பஞ்சாயத்து வாய்ஸ். அது பார்த்தீங்கன்னா அது அந்த படத்துக்கே ஒரு பெரிய மெருகேற்றி இருக்கக்கூடிய வாய்ஸா இருக்கு. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இது வாய்ஸ், அந்த டோனு, அந்த இதெல்லாம் இருக்கு. அதே போல சகோதரி அவங்க ஒரு பண்ணியிருக்காங்க பாருங்க, அது நான் சொல்லக்கூடாது, ஏன்னா கதையை சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரு மொட்டை வெயில்ல முட்டையை போட்டுலாம் மலை மேல நடந்திருக்காங்க, ஏறி இருக்காங்க. இது போன்ற முட்டை போட்டுக்கிட்டு அப்போ ஒரு முட்டி போட்டுக்கிட்டு ரியலா ஏறும்போது எப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியலா பண்ணதுதான். இப்போ ஏன் சண்டை பயிற்சியில் சுரேஷ் பாபு சார் இது பண்ணும்போது ரியலாக அந்த பாட்டில் உடைச்சி கையை குத்திடுச்சு, கையை வெட்டி பிடிச்சி ரியலாக வெட்டி பிடிச்சி. அதே போல் வந்து நம்ம மூர்த்தி இன்ஸ்பெக்டர் அவருக்கு ரியலான அடின்னா 4 நாள் எழுந்திருக்க முடியாது. அடி எப்படி பட்டுடுச்சு அவருக்குலாம். அந்த அதாவது சண்டை வில்லனா இருக்கிற பசங்கள அடி
அது மாதிரி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமரசமே இல்லை. எனக்கு இப்படி வரணும்னா இப்படி வரணும் சண்டை அப்படின்னா அதான் சொன்னேன். சின்ன படங்கிறாங்க. இது வந்து எனக்கு சின்ன படம்னா இது எப்படி தெரியும்? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷனுடைய நடிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அவர் வந்து லவ் பர்சன், இவர் வந்து கிரைம் பர்சன், அவ்வளோதான். இதில் வந்து கதையை சொல்லிட்டோம்னா அப்புறம் ஏதாவது என்ன அது தெரியல. அது ஏன்னா படம் ஏன்னா எங்களுக்கு புதுசு சினிமா. அப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கு. ஆனால் இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். அதே போல இந்த படத்தினுடைய அதாவது துவக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய துவக்கமே ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்ரு, அதாவது ஒருங்கிணைப்பாளர் தான். இதுக்கு எல்லாமே பச்சையம்மன் மறு உருவத்தில் இங்க மேடையில் அமர்ந்து இருக்கிற என்னுடைய மாப்பிள்ளை டாக்டர் வடிவேலன் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ பாலன் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னு சொன்ன உடனே நீங்களாம் நினைப்பீங்க இது ஏதோ ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்ட கதை அப்படின்னு. ஆனால் இதில் போலீஸும் சம்மந்தப்பட்ட கதை. இன்றைக்கி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த படத்தின் இயக்குனர் சுரேஷ் பாபு அவர்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்து அவரே கதாநாயகனாக நடித்து இயக்கியும் இருக்கார். ஸோ சுரேஷ் பாபு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தின் கதாநாயகி 3 கதாநாயகின்னு சொன்னாங்க. ஒருத்தங்க மலையாளத்தில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தெலுங்கில் பிஸியாக இருக்காங்க, இன்னொருத்தங்க தான் இவங்க சோனியா தாஸ். எந்திரிச்சு ஒரு வணக்கம் சொல்லுமா. ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க பிஸி ஆயிடுவாங்க, எழுந்துக்க கூட மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போவே ஒரு வணக்கம் சொல்லி உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறாங்க. அதே மாதிரி படத்தின் தயாரிப்பாளர் வடிவேலு சார். வடிவேலு சாரை பற்றி இப்போ எல்லாம் அப்படியே எல்லாம் புகழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் ஒரே வார்த்தை தாங்க சொல்கிறேன். உண்மையிலேயே அவரை பார்க்கும்போதே தெரியுது, அந்த வெள்ளை சட்டைக்கு வெள்ளை பேண்ட்டுக்கு உண்மையிலேயே அவருடைய மனதும் வெள்ளையாக தான் இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் கருப்பாக இருக்கிறாரு. எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார், சார் கருப்பாக இருக்கிறவங்களோட மனசு வெள்ளையாக தான் சார் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதற்கு உதாரணம் நம்ம வடிவேலு சார் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ கூட பாருங்க, அவர் சிரிக்கும்போது கூட பல்லு கூட வெள்ளையாக தாங்க தெரியுது. இந்த இவர் சிரிச்சாக்க பல்லு மஞ்சளாக இருக்கும், இந்த அவர் சிரிச்சாக்க பல்லு வந்து அந்த கரை படிஞ்சு அந்த வெத்தல் பாக்கெல்லாம் போடும் அந்த ஒரு கரையாக இருக்கும். ஆனால் வடிவேலு சார் சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பல்லு எல்லாமே வெள்ளையாக தான் இருக்குது. அது அந்த தம்பி சிரிச்சாக்க பல்லுலாம் கருப்பாக இருக்கும், சொத்த பல்லு, சாக்லேட் தின்றுருப்பாங்க. ஆனால் வடிவேலு சாரோட மனசு மாதிரியே, அவரோட சட்டை பேண்ட்டு மாதிரியே அவரோட மனசும் வெள்ளையாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேசும்போது வடிவேலு சார் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், இந்த படம் இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னென்ன உதவி வேணுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த படத்தை நான் வெற்றி படமாக ஆக்கிடுவேன் சார். இது வந்து நான் பணத்துக்காக அப்படின்னு சொல்ல வரல, அவரோட குணத்துக்காக சொல்ல வரேன். ஏன்னா இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு நம்ம சிங்கம் சூர்யா தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி பிஆர் சிவசாமி சார் அவங்க பேசும்போது ரொம்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதராக பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அரசியலில் இருக்காங்களா நான் தெரியல, ஆனால் அவர் பேசும்போது அவர் மனசில் உள்ள வார்த்தைகள், ஏன்னா இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இங்கே வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அவர் காலையில் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா தம் பிடிச்சி பேசினார். நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, எப்படா 1 மணி ஆகும் சோறு போடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை அழைக்கும் போதே சொன்னாங்க, சிவசாமி சார் சொன்னார் இந்த மாதிரி மதியம் விருந்தும் தயார் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி கடந்த 3 நாட்களாக இயக்குனர் ரங்கா அவர்கள் சார்
காலையில் இத்தனை மணிக்கு நிகழ்ச்சி, இங்கே வந்துருங்க, அங்கே வந்துருங்க, இந்த இந்த ட்ரெஸ்ஸு போடணும், காஸ்டியூம் வந்து போலீஸ் காஸ்டியூம் வேணும், அது நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை நான் எடுத்துருவா. ஏன்னா இது வந்து இன்னொருத்தரோட படம் அப்படின்னு நினைக்காம என் நண்பனோட படம், சுரேஷ் பாபுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த இயக்குனர் ரங்கா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி க்ரௌடு ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே இவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படவே தேவை. ஃபர்ஸ்ட் லுக்கே இவ்வளோ க்ரௌடுனா எனக்கு தெரிஞ்சு ஆடியோ ரிலீஸ் வந்து நேரு ஸ்டேடியத்தில் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு கூட்டம் வந்து கண்டிப்பாக சேரத்தான் போகுது. ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்களா இல்லை காமராஜரை பர்டிகுலராக சொல்கிறீங்க? ஓ அப்படிங்களா, சூப்பர். சார் விருப்பப்பட்ட மாதிரி காமராஜர் ஹால்லேயே கூட அதை வச்சிடலாம். அதே மாதிரி ஃபைட் மாஸ்டர் அசால்ட்டு மதுரை, நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே அது சின்ன படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதாவது அவரோட ஃபைட் மட்டும் பேசினா பத்தாது, படமே பேசப்படணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எறும்பை விட ரொம்ப சுறுசுறுப்பாக அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டராக வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி மாஸ்டர். அதே மாதிரி நன்னாரி, இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் இல்லையான்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இவரே ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டார், இந்த மாதிரி கூல் சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு வராரு அப்படின்னு. அப்போது அதில் வந்து அவரோட ஆர்வம் தெரிஞ்சுது. ஏன்னா சப்போஸ் நான் வரலப்பா அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தா கூட அவருடைய ஆர்வத்தில் இவர் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்ற ஒரு இயக்கம் அதில் தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். டைரக்டர் சுரேஷ் பாபு சார் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து சின்ன படம்னு. சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்த கூல் சுரேஷுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. நான் மனசு நொந்து போய் சொல்கிறேங்க, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் தெரியுங்களா? பெரிய படங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு டைரக்டர் மிஸ்கின் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரஞ்சித் சார் இருக்காரு, பெரிய படங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வெற்றிமாறன் சார் இருக்காரு. ஆனா எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு கூல் சுரேஷ் மாதிரி சார் தானங்க சப்போர்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, கோடியில பணம் இருந்துச்சுன்னா ஆடியோ ரிலீஸ் அப்போ கூட வெளியில 5 கேரவன் வச்சிருப்பாங்க. ஸ்டேஜில் பாட போற பாடகிக்கு கூட கேரவன் கொடுத்து அவங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்து அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் சூர்யா அப்படின்ற மாதிரி படத்துக்கு இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் வந்திருக்க இந்த கூல் சுரேஷ் தாங்க சப்போர்ட் பண்ணுவான். இப்போ கூட இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. இந்த படத்தோட பேரு இன்ஸ்பெக்டர் சூர்யா. அந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல தான் வரணும். என்ன கூப்பிட்ட இந்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த படத்தை பத்தி வெளியில தெரியணும் என்பதற்காக நான் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வந்தேன். நீங்க மிஸ்கின் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? ரஞ்சித் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வெற்றிமாறன் சாரை கூப்பிட்டீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் வேஷத்துல வருவாரா? வந்து சொல்லுவாங்க, என் மச்சான் கலக்கிட்டான், என் தம்பி ஜெயிச்சுட்டான், இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஸ்டேஜில் பேசுவீங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா மாதிரி படத்தை பத்தி அது வெளியில தெரியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க பன்னீர் சோடா சாப்பிட்டோம், அதுக்கு எல்லாம் கை தட்டுவீங்க. அது உங்களுக்கு பெருமை. ஆனா ரத்தத்தை சிந்தி வடிவேல் சாரோ சுரேஷ் பாபு சாரோ சின்னசாமி சாரோ ஸ்டேஜில் பேசும்போது சொல்றாங்க, இந்த படத்துக்காக நாங்கள் அவ்வளோ உழைச்சோம் அப்படின்னு. அந்த ஹீரோயின் முட்டி போட்டு முட்டியில் ரத்தம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வழியை ஸ்டேஜில் சொல்லுவீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. பன்னீர் சோடா 1 மணிக்கு வந்துச்சு, 4 மணிக்கு 3 கோலி சோடா வந்துச்சு அப்படின்னு அதை நீங்க பெருமையா சொல்லுவீங்க. இப்ப கூட நான் யாருக்கும் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்ல வரலங்க. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு கை கொடுங்க. சினிமாதான் மூச்சு, சினிமாதான் பேச்சுன்னு இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கை கொடுங்க.
நேத்து நைட்ல இருந்து நான் சாப்பிடலங்க. ஏன் தெரியுமா? ரங்கா சொன்னாரு, இயக்குனர் சொன்னாரு, நீங்க வரும்போது இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வாங்க அப்படின்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ல வரும்போது இன்ஸ்பெக்டர்னா ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டா தொப்ப தெரியும். இன்ஸ்பெக்டர்னா இப்படி இருக்கணும் என்பதற்கு தமிழகத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஒரு உதாரணம். நான் நேற்று நைட்ல இருந்து சாப்பிடலங்க. இது நான் சும்மா வீடியோக்காக மைக்குக்காக பேசல. அப்படி ஒரு கலைஞனாக இருந்து அந்த படத்துக்கு நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அவரு சிவசாமி சார் பேசும்போது கூட அவர் காலையில சாப்பிட்டு வந்திருப்பார், நல்லா தெம்பா பேசினாரு. எனக்கு தெம்பு இல்லைங்க, நேற்று நைட்ல இருந்து சாப்பிடல. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல சாமி, அந்த சாமி சிலை தான் ஒரு முக்கியமான கருவா இருக்கு. அந்த பச்சையம்மனை நம்ம கையால தொட போறோம். அதனால விரதம் இருந்துதான் நினைச்சுக்கிட்டேன். அப்படி உயிர் கொடுக்கிற கலைஞர்கள் இந்த சினிமால இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பயன்படுத்த பாருங்க. இப்ப கூட இந்த நான் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்ல, இந்த படத்தை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்த வாரம் என் நண்பன் சுனில் கண்ணனுக்கு 13ஆம் தேதி கல்யாணம். அவன் ஒரு சமையல் கலைஞன் திருவள்ளூர்ல. அவனோட கல்யாணத்துக்கு போகும்போது அந்த செஃப் ட்ரெஸ்ல தான் போவேன். ஒரு கலைஞனாக அந்த அந்த கலைஞனுக்கான மரியாதை என்னவோ அது வழியா தாங்க நான் பண்ண முடியும். அதனால தயவு செய்து இவன் ஏதோ கூத்தாடி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. ஒரு ஜோக்கரு பப்புனு அப்படின்னு கிண்டல் பண்ணாதீங்க. இப்பவும் சொல்றாங்க, பப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த பப்புன் ஒரு மேடை நிகழ்ச்சியில அந்த பப்புன் ஹீரோ வரலன்னா அந்த பப்புனால ஹீரோ வேஷம் போட முடியும். அந்த பப்புன் ஹீரோயின் வரலன்னா ஹீரோயின் வேஷம் போட முடியும். ஆனா அந்த மேடையில ஹீரோ ஒரு பப்புன் வேஷம் போட முடியுமா? ஒரு ஹீரோயின் வேஷம் போட முடியுமா? அப்படி எல்லாம் கலந்ததாங்க கலைஞன். அப்படி ஒரு கலைஞன் தான் இந்த ரங்கா, இவரு சுரேஷ், இப்படி பல பேர் இருக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில. சரி, எமோஷனலா ஏன் பேசிக்கிட்டு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல குடிக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இயக்குனர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சார், உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க. அதற்கு காரணம் இயக்குனர் சுரேஷ் பாபு மட்டும் இல்ல, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் தான். இன்னைக்கு போதை இல்லாத தமிழகமாக தமிழ்நாட்டை மாற்றிக் கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் சார் அவர்கள். ஆனா நீங்க அவரோட ஆட்சியை குறை சொல்லணும் என்பதற்காக, கவுக்கணும் என்பதற்காக நீங்க வாலண்டியா ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல நின்று, என்ன நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குற, என்ன எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குற அப்படின்னு சொல்லி நீங்க அதே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் இப்ப சொல்றேங்க, நீங்க சாப்பிடுறீங்கல்ல சோறு, அந்த சோறு வேகறதுக்கு அடுப்பு எரியணும், அந்த அடுப்பு எரியறதுக்கு சிலிண்டர் வாங்கணும், அந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. 50 rupees 50 ரூபா வாங்குறாங்க சிலிண்டருக்கு. எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருன்னா வீட்டுல போட்டிருப்பீங்களா? சாப்பிடுற சோறு, அந்த சோறுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. ஆனால் நீங்க குடிச்சு உங்க கிட்னி ஃபெயிலியரா போறதுக்கு, சாவுறதுக்கு, அதுக்கு நீங்க 10 ரூபா கொடுக்குறோம் 20 ரூபா கொடுக்காத வீடியோ போட்டு வர காட்டுறீங்களே. இது எந்த தங்கச்சி தட்டுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சி கை தட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த குடும்பம் நடத்துற சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வாங்கும்போது அந்த 50 ரூபாயோட அருமை என்னன்றது அந்த தங்கச்சிக்கு தெரியும். ஆனால் ஒயின் ஷாப்ல போய் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு, அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு அதை ஒரு வீடியோ போட்டு நீங்க பிரபலமா பண்றீங்களா? இப்போ சொல்றேன், எந்த கொம்பன் நினைச்சாலும் தாவேக ஆட்சியை, விஜய் சாரோட ஆட்சி யாருமே தடுக்க முடியாதுங்க. அதற்கு உதாரணம் இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா. இன்ஸ்பெக்டர் சூர்யா இந்த படம் எனக்கு சில ஷாட்லாம் இயக்குனர் சுரேஷ் பாபு காமிச்சாரு போன்ல. வருகின்ற 23ஆம் தேதி அன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படத்துல
விஜய் சார் போலீஸ் கெட்டப்பு போட்டு தீய சக்தி எப்படி தூய சக்தியா மாத்துறாரோ அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்திலையும் சுரேஷ் பாபு அவர்கள் தீய சக்தியை தூய சக்தியா மாத்துவாரு. நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். எமோஷனல் ஆகணும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த படத்துல நடிச்சிருக்க அனைத்து கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வந்து இப்ப எப்படி பாஷா படத்துல நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு வசனம் இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்திலையும் ஒரு வசனம் கண்டிப்பாக அது ஹிட் ஆயிட்டே இருக்கணும். அது சிலையை கொடுப்பா எங்க சுரேஷ் பாபு சார் இங்க வாங்க 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 டக்குன்னு வாங்க, பசிக்குது. யார் அந்த தீய சக்தி? இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்துல சுரேஷ் பாபு அவர்கள் இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துல இந்த சிலை கடத்தல் இதை பத்தி தான் ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த நேரத்தில் இந்த சிலையை பரிசாக கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல ஒரு சிறப்பான வசனம் ஒன்று இருக்கு. அதை நான் சொல்றதை விட கதாநாயகன் சுரேஷ் பாபு அவர்கள் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க சொன்னாலும் தப்பு பண்ற எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் இந்த சூர்யாவோட பார்வையிலிருந்து தப்பவே முடியாது.